அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 6th வரைக்கும் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டினும், சோசியலில் பார்த்தீங்கன்னா 6th 7th 8th இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது பாக்ஸ் கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு அதுலேருந்து கேள்விகள் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதிகமாக கேட்கப்படுது அப்படிங்கிறனால நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்தோன்னா 9th ஸ்டாண்டர்டில் சோசியலில் ஃபஸ்ட் பார்ட்டாக இந்த வீடியோ பார்ப்போம். அதாவது சிம்பான்சி இனத்தோட மரபணுவை வந்து எடுத்து ஆய்வு செஞ்சதில் பார்த்தோன்னா அதோட பண்புகள், இந்த சிம்பான்சியோட பண்புகள் பார்த்தோன்னா மனித இனத்தோட வந்து ஒரு 98% வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம், நம்ம குரங்குகள் இருந்தால் மனிதன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த சிம்பான்சி இனத்தோட மரபணு அந்த டிஎன்ஏ பார்த்தோன்னா ஆய்வு செஞ்சு பார்த்ததில் வந்து அந்த சிம்பான்சி இனத்தோட பண்புகள் வந்து 98% வந்து மனித இனத்தோட ஒத்து போகுது. அப்புறம் சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி வகை இனங்கள் வந்து நமக்கு நெருக்கமான தற்போது உயிர் வாழும் உயிரினங்கள். ஓகேங்களா? மனிதர்களோட நெருக்கமான மற்றும் தற்போது உயிர் வாழும் ஒரு உயிரினங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி அப்படிங்கிற வகையான ஒரு குரங்கு இனங்கள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை பார்த்தேன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கின. கோதுமை, பார்லி, பட்டாணி எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கப்பட்டதாகவும், அப்புறம் பார்த்தோன்னா காய் மற்றும் கனி, இந்த கொட்டை மரங்கள் எல்லாமே பார்த்தோன்னா 4,000 ஆண்டுகளிலிருந்து விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டன. அதில் என்னென்னு பார்த்தோன்னா அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். அதிரம்பாக்கத்துலேயும் குடியம் குகைகள்லேயும் பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. ஓகேங்களா? இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டதுக்கப்புறம் இந்த அகழ்வாய்வுகள் அதுக்கப்புறமா நிறைய பார்த்தோம்னா இந்த அதிரம்பாக்கம், குடியம் குகைகள் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தோன்னா பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருள்கள் வந்து அதிகமாக இங்கே வந்து அங்கே கிடச்சிருக்கு. மட்பாண்டங்கள் வந்து முதல்ல யார் எந்த மனிதர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா புதிய கற்கால மனிதர்கள் தான் முதல்ல மட்பாண்டங்கள் வந்து செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மட்பாண்டங்களை அவர்கள் கையாலேயோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வணைஞ்சிருக்காங்க. மட்பாண்டங்கள் சுடுவதற்கு வந்து முன்னால் அதுக்கு வந்து அவற்றை வந்து கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றிருக்காங்க. இதனை வந்து தேய்த்து மெருகிடுதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொல்பழங்காலத்திற்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் வந்து கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனால் வரலாற்று காலத்துக்கு வந்து எழுத்துப்பூர்வமான சான்றுகள் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? தொல்லியல் சான்றுகளும் இருக்குது. ஆனால் பழங்காலத்துக்கு பார்த்தோன்னா எழுத்துப்பூர்வமான சான்றுகள் பற்றி எதுவுமே அப்படி கிடைக்கல. அடுத்து பார்த்தோன்னா பேப்பர் என்ற சொல், பேப்பருங்கிற வேர்டு பார்த்தோன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்தின் பெயர்லேருந்து வந்தது. பேப்பர் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு வகையான தாவரத்திலிருந்து வந்தது. எகிப்தியர்கள் தான் காகித நாணல், அதாவது பேப்பரஸ் என்ற தாவரத்தண்டிலிருந்து தாள்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. அது தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா எகிப்தியர்கள். இத்தாவரம் பார்த்தோன்னா நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்துருக்கு. இது ரொம்பவே முக்கியங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தாவரம் எங்கே வளர்ந்த பள்ளத்தாக்கில் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்துருக்கு. அக்காட் நகரம் தான் பின்னர் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. அக்காட் நகரம் வந்து இப்போ என்ன அழைச்சிருக்காங்க பின்னர் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் அக்காட் நகரம் வந்து பாபிலோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா அக்காட் நகரம் அல்லது பாபிலோன். நெக்ஸ்ட்டு கில்காமெஷ் காவியம் தான் உலகின் முதல் காவியமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பண்டைய சுமேரியாவில் யூனிஃபார்ம் எழுத்து முறையை கொண்டு 12 களிமண் பலகைகளில் இது எழுதப்பட்டது. ஓகேங்களா? யூனிஃபார்ம் கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா? யூனிஃபார்ம் கல்வெட்டு நம்ம எது பார்த்துருப்போம்? யூனிஃபார்ம் கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஹரப்பாக்கும் மெசபடோனியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி சொல்கிறதா யூனிஃபார்ம் கல்வெட்டு வந்து சொல்லியிருக்கும்.
ஆசிரிய பேரரசு தான் உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுகின்றது. எதுனா ஆசிரிய பேரரசு. அவர்கள் வந்து ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இரும்பு தொழில்நுட்பத்தை பற்றி நன்கு அறிஞ்சிருந்தாங்க. ஓகேங்களா? இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு அறிஞ்சு அதை கரெக்டான விதத்தில் பயன்படுத்தினது தான் அவங்க வந்து ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவானதுக்கு காரணம். என்ன பேரரசுன்னு பார்த்தோன்னா ஆசிரிய பேரரசு. அடுத்து சிராக்கூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிராக்கூட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, பண்டைய மெசபடோனியா அது வந்து தற்போதைய ஈராக். ஓகேங்களா? பண்டைய மெசபடோனியா தற்போதைய ஈராக். அதில் காணப்படும் பிரமிடு வடிவ நினைவிடங்கள் தான் அந்த சிராக்கூட்னு சொல்லுவாங்க. அந்த மெசபடோனியாவில் காணப்படும் ஒரு பிரமிடு வடிவமாக இருக்குல்லங்க, அந்த நினைவிடங்கள் தான் இப்போ வந்து சிராக்கூட்னு சொல்கிறோம். மிகவும் புகழ்பெற்ற சிராக்கூட் உர் என்ற நகரில் அவங்களுக்கு காணப்படுகிறது. மிகவும் புகழ்பெற்ற சிராக்கூட் பார்த்தீங்கன்னா உர் அப்படிங்கிற நகரத்தில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் உள்ள சிரவணபெலகுலான்னு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒரு பாகுபலியின் சிலை. பாகுபலினா மிக பெரிய சிலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோமாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து அந்த சரவணபெலகுலாவில் இருக்கக்கூடிய விருமான சிலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கோமாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான ஒரு சமண சிலைனா அது இதுதான் சொல்லுவோம். இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான ஒரு சமண சிலை அப்படின்னா, இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எதுனா இந்த கோமாதீஸ்வரர் சிலை. அதாவது சிரவணபெலகுலாவில் இருக்குது. இது வந்து 57 அடி உயரம் கொண்டது. சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர். சந்திரகுப்தரின் அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாணக்கியர். அவரால் எழுதப்பட்டது தான் அஸ்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூல். ஓகேங்களா? இது வந்து யாருடைய ஆட்சியை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மௌரியர் ஆட்சியை பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? இது வந்து யாரோட ஆட்சியை பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தோன்னா, மௌரியரோட ஆட்சி நிர்வாகம் பற்றி விளக்கமாக கூறுகிறது எதுன்னு பார்த்தோன்னா சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா பார்ட் 1 ஓரளவுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இந்த பார்ட் 1. அடுத்து பார்ட் 2 பார்ட் 3யோட நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சோசியலில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.